பலன் தரும் மரங்களை போன்று மனிதர்களின் நாளாந்த செயல்பாடுகளும் பயனுள்ளதாக அமைவது சிறந்ததாகும். ஹட்டன் கொட்டகல அரசினர் ஆசிரியர் கலாசாலையின் 34வது கல்லூரி தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு கல்லூரியின் வளாகத்தில் இந்த இயற்கை பணி முன்னெடுக்கப்பட்டது. சுத்தம் சுகம் தரும் எனும் பொன்மொழிக்கு அமைய பயிற்சி ஆசிரியர்களினால் இதன்போது மாவட்ட வைத்தியசாலையின் வளாகமும் துப்புரவு செய்யப்பட்டது. எழுத்தறிவிப்பதுடன் ஆசிரியர்களின் பணி இருந்து விடாது என்பதை இந்த சிரமதான நிகழ்வு உணர்த்தியுள்ளது. கொண்டாட்டங்களில் குதூகலிக்கும் வேளைகளிலும் சூழல் தொடர்பில் கவனம் செலுத்தும் இவ்வாறானவர்கள் பாராட்டத்தக்கவர்கள். ஆஸ்கார் விருது உலகில் வழங்கப்படும் மிக உன்னதமான ஒரு விருது. இந்த முறை 24ஆம் தேதி 85வது தடவையாக ஆஸ்கார் விருது வழங்கும் விழா இடம்பெற உள்ளது. இந்த முறை பரிந்துரைக்கப்பட்டுள்ள திரைப்படங்கள்: ஆகோ, ஜீரோ டார்க் 30, லிங்கன், லைஃப் ஆஃப் பை, ஜாங்கோ அன்சேன்ட், சில்வர் லைனிங்ஸ் பிளேபுக். ஆஸ்கார் விருதுகள் தொடர்பான தகவல்களை இன்று முதல் நாம் வழங்குவதற்கு தயாராகின்றோம். கிரிக்கெட் சர்வதேச ஒளிபரப்பு உரிமையின் விலை மனுவை டென் ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்துக்கு வழங்குவதற்கு இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவர் விடுத்த கோரிக்கை விளையாட்டுத்துறை அமைச்சரினால் நிராகரிக்கப்பட்டதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நாம் வினவிய போது, குறித்த தொலைக்காட்சி ஒளிபரப்பு ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளின் பிரகாரம் அந்த கோரிக்கையை முன்வைத்தாலும் அது தமது தனிப்பட்ட தீர்மானம் அல்லவென்று இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவர் உபாலி தர்மதாச கூறினார். கிரிக்கெட் சர்வதேச ஒளிபரப்பு உரிமையை டென் ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்துக்கு வழங்கும் ஒப்பந்தம் இதற்கு முன்னர் 2009ஆம் ஆண்டில் காட்சாத்திடப்பட்டது. அந்த ஆண்டு இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் பொறுப்பு வாய்ந்த அதிகாரியாக இருந்த விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளர் எஸ் லியனகமகே அந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டிருந்தார். குறித்த ஒப்பந்தம் முடிவுக்கு வர இன்னும் ஓராண்டு காலம் எஞ்சியுள்ளது. அதன் பிரகாரம் விலை மனுவின்றி எதிர்வரும் 7 வருடங்களுக்காக இலங்கை கிரிக்கெட் ஒளிபரப்பு உரிமையை டென் ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்துக்கே வழங்குமாறு கிரிக்கெட் நிறுவன தலைவர் விளையாட்டுத்துறை அமைச்சரை கோரியதாக அந்த அமைச்சு விடுத்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கை தொடர்பாக சட்டமாதிபரிடம் ஆலோசனைகள் பெற்ற பின்னர் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கலை உடனடியாக நிறுத்துமாறு விளையாட்டுத்துறை அமைச்சர் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்கு கூறியதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பகிரங்க விலை மனு கோரலின் பிரகாரம் அதனை முன்னெடுக்குமாறு விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரிக்கெட் நிறுவனத்துக்கு அறிவித்துள்ளதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தொலைக்காட்சி ஒளிபரப்பு ஒப்பந்தத்தின் நிபந்தனைகள் பிரகாரம் குறித்த கோரிக்கையை முன்வைத்ததாக இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவர் நாம் வினவிய போது தெரிவித்தார். நிறைவேற்ற அதிகார குழுவின் அனுமதிக்கு அமைவாக நியமிக்கப்பட்ட குழு ஒன்று எடுத்த தீர்மானத்தை கருத்தில் கொண்டு அந்த கோரிக்கையை விடுத்ததாகவும் இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவர் குறிப்பிட்டார். விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளர், கிரிக்கெட் நிறுவனத்தின் செயலாளர், பொருளாளர் மற்றும் பிரதம நிறைவேற்ற அதிகாரி ஆகியோரும் அந்த குழுவில் அங்கம் வகித்ததாக இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவர் சுட்டிக்காட்டினார். டென் ஸ்போர்ட்ஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக விளையாட்டுத்துறை அமைச்சர் நடுநிலையான தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளார். அது சிறந்த விடயமாக இருந்தாலும் பிரச்சனை அதுவல்ல. அவர் எடுக்கும் சகல தீர்மானங்களும் நடுநிலையாக இருந்தாலும் அவை நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. அரசியல் தலையீடுகளுக்கு அமைய கிரிக்கெட் தேர்தலில் உபாலி தர்மதாசவிற்கு எதிராக எடுத்த தீர்மானமாகவும் இது இருக்கலாம். இந்த தீர்மானத்தை உபாலி தர்மதாச மாத்திரம் எடுக்கவில்லை. இந்த குழுவின் தீர்மானத்தால் உபாலி தர்மதாசவை மாத்திரம் இலக்கு வைத்து ஏதேனும் ஒன்று செய்தால் அது தவறாகும். இந்த விடயத்தில் உபாலி தர்மதாசவின் செயற்பாடு சரி என எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் சகலரும் அரசியலில் நீடிக்கும் எண்ணமுடையவர்கள். இலங்கை டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் அடுத்த தலைவர் யார்? திலின கண்டம்பி, ஆஞ்சலோ மேத்யூஸ், ரங்கன ஹேராத், பிரசன்ன ஜாவர்தன, திலான் சமரவீர. உங்கள் வாக்கை டெஸ்ட் இடைவெளி தெரிவு செய்யும் வீரருடைய பெயரின் ஆங்கில முதல் எழுத்தை டைப் செய்து 7788க்கு SMS அனுப்புங்கள்.
இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. இரவு 10:45 இடம்பெறும் அடுத்த பிரதான செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.